மக்களே, இந்த வீடியோல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டாப் குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற ஒரு ஷோ வரப்போறது எங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒன் ஆஃப் த கோமாளியா நான் உள்ள போனதுக்கு அப்புறமா இந்த ஷோவுக்கு எதிரா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி யாருமே எந்த ஒரு இடத்துலயுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையாண்டதே கிடையாது. இந்த ஷோல என்னோட பெஸ்ட்டை எப்படி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களை கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணி தான் நான் அந்த ஷோல ஒரு சில பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சில எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமா சடனா நான் இங்கிருந்து குவிட் பண்ணிட்டேன். நான் குக் வித் கோமாளி விட்டு போயிட்டு டாப் குக்கு டூப்பு குக்குல கோமாளியா வரப்போறேன் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வெளியில வந்துட்டு இருந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா குக் வித் கோமாளி சீசன் 5 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே டாப் குக்கு டூப்பு குக்குல இருந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்துருந்துச்சு. அதுல ஒன் ஆஃப் த கோமாளியா என்னையும் வர சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நான் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5 செலக்ட் பண்ணாம டாப் குக்கு டூப்பு குக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன்னா என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை அந்த இடத்துல நானும் கொடுத்திருந்திருக்கதா போறேன். சோ இது எந்த ஒரு போட்டியிலும் எந்த ஒரு இதுலயும் எந்த ஒரு விஷயமே நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. கூடவே குக் வித் கோமாளி சீசன் 5 குள்ளார இருக்கிறதுக்கான ஒரு சில காரணங்களும் சொல்லி இருந்திருக்காரு. விஜய் டிவில இதுக்கு முன்னாடி நிறைய ஷோஸ் பண்ணியிருந்தாலும் கூட குக் வித் கோமாளிக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய ஃபேன் பேஸும் கிரியேட் ஆயிருக்கு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சைடும் நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி வகையிலும் மாறி இருந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி குக் வித் கோமாளி சீசன் 5ல இருந்து கால் வரதுக்கு முன்னாடி அங்க இருந்து கால் வரும்போது ப்ரொடக்ஷன் சைடு போறதா இல்ல சேனல் சைடு இருக்கிறதாங்கிறது ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பமே ஏற்பட்டிருந்துச்சு. சரி என்ன இருந்தாலும் சேனல் சைடு இருக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் இந்த குக் வித் கோமாளி சீசன் 5ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா நானும் டாப் குக்கு டூப்பு குக்குல ஒன் ஆஃப் த கோமாளியா உள்ள இருந்திருப்பேன். சோ இந்த ஒரு ரீசன்னால தான் நான் குக் வித் கோமாளி சீசன் 5 செலக்ட் பண்ணேன். டாப் குக்கு டூப்பு குக்கு நோ சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. சோ குரேஷி அவர்கள் டாப் குக்கு டூப்பு குக்குல இருந்தாலும் சரி குக் வித் கோமாளி சீசன் 5ல இருந்தாலும் சரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் குரேஷி அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் அவரோட கவுண்டர் பிளஸ் அவரோட ஸ்லாங் எல்லாத்துக்குமே ரசிக்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பிடிக்குங்கிறது வேணா கீழே இருக்க காம்போ பாக்ஸ்ல எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க.